ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? சிவபுராணம் சொல்கிற கடவுள் எது? இங்கே கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பாக கெட்டது நடக்கவே கூடாது. அதையெல்லாம் தாண்டி எப்படி இங்கே கெட்டது நடக்குது, அதுக்கான காரணம் என்ன? கடவுள் படைச்ச இந்த உலகம் ஏன் சொர்க்கமாக இல்லாமல் நரகமாக இருக்குது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் முழுசாக புரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் ஆஃப் லிவிங்னு ஒன்று இருக்குதுங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுவும் நம்ம இதிகாச கதைகள்லேயே அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தாங்க, ஞானப்பழ கதை. நாரதர் ஒரு ஞானப்பழம் கொண்டு வருவார். அப்போ சிவன் பார்வதி இருப்பாங்க, விநாயகர் முருகர் இருப்பாங்க. நாரதர் அந்த ஞானப்பழத்தை கொண்டு வந்து சிவன் கையில் கொடுப்பார். கொடுத்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்டா எல்லா ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சிவன் என்ன பண்ணுவார், அந்த பழத்தை எடுத்து தன்னோட பசங்கிட்ட கொடுத்து ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லுவார். அப்போ நாரதர் என்ன சொல்லுவார், இதை பிரித்து சாப்பிடக்கூடாது, யாரோ ஒருத்தர் முழுமையாக சாப்பிடணும், அவங்களுக்கு தான் அந்த விஷயம் முழுமையாக வந்து சேரும், பிரித்தா அதோட பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பண்ணன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அப்போ கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. சரி, ஒரு போட்டி வைப்போம், யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் முருகர் மயிலை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக கிளம்பிடுவார். மயில் வேகமாக பறக்கும், அவரால் போக முடியும். இப்போ விநாயகர் நிலைமையை யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறது எளிதான், அவரால் எப்படி அந்த உலகத்தை சுற்ற முடியும்? அவர் எங்கேயுமே நகரவே மாட்டார், அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். கிட்டத்தட்ட முருகர் ஒரு பாதி உலகத்தையே சுற்றி இருப்பார். அப்போ டக்குன்னு விநாயகருக்கு ஒன்று தோணும், எந்திரிச்சு பொறுமையாக வந்து அவங்க அம்மா அப்பாவை சுற்றி வந்து நின்றுட்டு, என்னை பொறுத்தளவுக்கு என்னோட அம்மா அப்பாவான நீங்கள் தான் எனக்கு உலகம், நான் உங்களை சுற்றினாவே உலகத்தை சுற்றின மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள கன்வின்ஸும் பண்ணி அந்த பழத்தை வாங்கிடுவார். இப்போ எல்லாம் சுற்றி முடிச்சு முருகர் அங்கே வந்து நிற்பார். முருகரால் அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உலகத்தையே போய் சுற்றிட்டு வந்தேன், நீங்கள் கடைசியில் எனக்கு தெரியாமல் உங்களை சுற்றி வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படி விநாயகர் கொடுக்க முடியும்னு சொல்லி இது அங்கே சண்டையாக நடக்கும். அப்போ முருகர் வந்து கோவிச்சிட்டு போய் மலை மேலே நின்றுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். அந்த கதையோட கன்க்ளூஷன் என்ன இருக்கும், நீங்கள் என்னதான் உலகத்தை சுற்றி வந்தாலும் உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு தான் நீங்கள் முதல் மரியாதை கொடுக்கணும், அவங்க தான் உங்கள் உலகம். அந்த கதையோட கருத்தை அதில் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி பார்த்தா அந்த கதையோட கருத்து அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் நம்ம வாழ்வியலோட இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரூல்ஸ் ஆஃப் லிவிங்கிற ஒரு விஷயம் முழுமையாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னப்பா இருக்குது ரூல்ஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போ அந்த முருகனும் விநாயகனும் நம்ம தான், 2 பேருமே ஒரே ஆள் தான். ஆனால் நம்ம நிறையா நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம விநாயகராக இருக்க விரும்புகிறதே கிடையாது. நம்ம முருகனாக இருந்து உலகம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே இருக்கிற விஷயம்தான் சொல்லி அதவே சுற்றி சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்கிறதே இல்லை. இதே நீங்கள் விநாயகராக இருந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள உங்களை சார்ந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் தான் அது இருக்குதுங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக அந்த ஞானப்பழம் உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? இதையே நான் ரூல்ஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறேன்னா, நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட ஆனந்தமும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நமக்குள்ள தான் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்ம எவ்வளோதான் சுற்றி முடிச்சு வந்தாலும் அந்த அன்போ ஆனந்தமோ நமக்கு முழுமையாக கிடைக்காது. இதுதான் ரூல்ஸ் ஆஃப் லிவிங். இப்போ இந்த ரூல்ஸ் ஆஃப் லிவிங் இதை தாண்டி கடவுள்னு ஒன்று இருக்குது. இந்த கடவுளை சிவபுராணம்ல எப்படி சொல்லியிருக்காங்க, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கடவுள் தன்மைனா என்ன, நம்ம எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேயே நமக்குள்ளேயே ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சிவபுராணம்ல நான் முழுசாக சிவபுராணம் பற்றி சொல்ல வரலைங்க, ஒரு குறிப்பிட்ட லைன்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் லைன் எடுத்துக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்போ நமச்சிவாய வாழ்க அப்படின்னு என்னங்க, ஐம்பூதங்களுக்கும் நம்மளோட மரியாதையை செலுத்துகிறோம். நாதன் தாழ் வாழ்க, நாதனை 2 விஷயமா வச்சுக்கலாம், அதை இறைவனாகவும் வச்சுக்கலாம், ஒளியாகவும் வச்சுக்கலாம், காற்றாகவும் வச்சுக்கலாம். அதாவது நம்ம இங்கே ஒரு செயல்பாடு செய்ய முடியுது அப்படின்னா இதில் இந்த நாதன்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று கடவுள் தன்மை இருக்கணும், இன்னொன்று காற்று இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செயல்படவே முடியும். இதுக்கடுத்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு ஒரு லைன் வருது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னா, நான் தூங்குனாலும் முழிச்சாலும், இப்போ நான் கண்ணை மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் எல்லா நேரத்துலையும் நீ எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் முழுமையா இருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த வரிகள்ல சொல்றாங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கடுத்து கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து ஒரு லைன் வரும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு ஒரு லைன் வரும். இப்ப ஏகன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1. அநேகன்னா பல. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏகன்னா நானு, அநேகன்னா என்ன மாரி இருக்கிற பல பேர்ன்னு நினைச்சுக்குவோம். ஆனா அது அப்படி மட்டும் கிடையாது. நம்மள மாரியே இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயுமே அந்த உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் இருக்கிற எல்லாமே
கடவுள் தன்மைக்கு நிகரானது. அதத்தான் "ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க" அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் வந்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில லைன்ஸ் இருக்கும். "புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாப் பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்." இது வந்து அந்த லைனோட ஸ்டார்ட்லருந்து தெரியும். நம்ம என்னென்ன வகையா, எப்படியெல்லாம் பிறந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அப்படிங்கிறத சொல்றதா நமக்கு படலாம். அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா, இதுல ஒரு லைன் இருக்குங்க. "செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்." இந்த லைனோட விளக்கமா உங்களுக்கு என்ன படுது? செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயமுமே மூவபிள் தான். எல்லா விஷயமுமே மூவபிள். ஆனா, ஒரே இடத்துல இருந்து, ஒரே இடத்துல வளர்ந்து, ஒரே இடத்துல இருக்க போற ஒரே பொருள் வந்து தாவர வகைகள் மட்டும் தான். "செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள்." இது சும்மா விளையாட்டா கூட இப்படி கூட சொல்லலாம். நான் ஒரு 10 ஏக்கர்ல நெல்லு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது மூவபிளா இருந்துச்சு அப்படின்னா, அது 6 மாசம் கழிச்சு பக்கத்துக்காரன் தோட்டத்துக்கு போயிரும் அப்படின்னா, நான் நெல்லு விதைப்பனா? கண்டிப்பா விதைக்க மாட்டேன். இங்க இந்த செடி கொடிகள், மர வகைகள் மட்டும் தான் எங்க உருவாச்சோ அந்த இடத்துக்கே பலன் தரக்கூடியது. மற்ற எல்லாமுமே அடுத்த அடுத்த இடத்துக்கு நகரக்கூடியது. "செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு" சொல்லியிருப்பாரு. இந்த மெய்யே உன் பொன்னடிகள் அப்படின்னா, மெய் அப்படிங்கிறது உண்மைன்னு வச்சுக்கலாம், உடல்னு வச்சுக்கலாம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். ஆக்சுவலா இந்த இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராற்றல் தான் கடவுள். இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராற்றல், அந்த உயிராற்றலுக்கான வீடு தான் இந்த உடல் அப்படிங்கிறத ரொம்ப முழுமையா அந்த வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த வரிகளோட விளக்கம் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கடவுள் தன்மைனா என்ன? சிவபுராணம் சொல்ற கடவுள்னா என்ன? இந்த கடவுள நீங்க எப்படி முழுமையா பார்க்க முடியும்னு உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி மனம் சார்ந்து உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும், மனம் சார்ந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும், கடவுள் தன்மைய பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சித்த சக்தி ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு, நீங்க என்ன பண்றீங்க? இத ஒரு மெசேஜா பண்ணுங்க. அந்த சித்த சக்தி ரகசியத்துக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குடுக்குறோம். அது ஒரு பெய்டு கோர்ஸ் தாங்க. கடவுள் தன்மை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் வந்திருந்திருக்கும். இந்த கடவுள் தன்மைய புரிஞ்சாலும், இந்த கடவுள் உருவாக்குன இந்த உலகத்துல ஏன் நெறைய கெட்டது நடக்குது? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறதுங்க. இங்க கடவுள் தன்மையா இருந்தாலும் சரி, இது கடவுளால உருவாக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எது எப்படி நிகழணுமோ அப்படி நிகழ்ந்தா மட்டும் தான் அது சரியா நடக்கும். அதத்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு சொல்றோம். இப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா என்ன? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட்ட வச்சு பார்க்கலாங்க. இப்ப உங்களுக்கு காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. காலையில 8 மணிக்கு தான் நீங்க வீட்ல இருந்தே கிளம்புறீங்க. நீங்க இங்கிருந்து ஆஃபீஸ் போற கம்பல்சரி 1 மணி நேரம் ஆயிரும். இப்படி நீங்க போகும்போது கரெக்ட்டா சிக்னல் கிட்ட வர்றீங்க. கடைசி 4 செகண்ட் தான் இருக்கு. நீங்க வரலான்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி போன வண்டி நின்றுது. நீங்களும் நிக்க வேண்டியதா போயிருது. இப்ப உங்க மனநிலை என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 120 செகண்ட் நீங்க அந்த சிக்னல்ல நிக்கணும். இப்ப அந்த சிக்னல்ல நிக்கும்போது, உங்க மனசு எப்படியெல்லாம் யோசிக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வர்றதுக்குள்ள ஏன் சிக்னல் முடிஞ்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆஹா! ஒரு 4 செகண்ட் இருந்துச்சு. முன்னாடி போனவன் ஏன்டா நின்னுட்டான்? அவன் எல்லோ லைன பார்த்து நின்னுட்டான். பட் அவன் ஏன் நின்னான்னு சொல்லி அவன் மேல ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தையும் தாண்டி, யாராவது இல்லன்னா நம்ம வெளிய பூந்து போயிரலாமா? அப்படின்னு தோணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 9 மணிக்கு கரெக்ட்டா மீட்டிங் போயிருமா? வேற ஏதாவது நடந்துருமான்னு சொல்லி அந்த ஒரு 120 செகண்ட்ல ஒரு 1000, 2000 தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்துட்டு போயிரும். இப்ப இது இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப அங்கருந்து வரீங்க. எங்கேயுமே சிக்னல்ஸே கிடையாது. எல்லா சிக்னலையும் எடுத்துட்டாங்க. இப்ப உங்கனால அந்த ரோட்ட கடந்து போக முடிஞ்சிருமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க வீட்லருந்து கிளம்புறீங்க. இப்ப எந்த ரோட்லயும், எந்த சிக்னல்லயுமே சிக்னலே கிடையாது. எல்லா சிக்னலுமே ஓப்பன். அப்படி இருந்தா, உங்கனால அந்த இடத்த கடந்து போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா, நாலா பக்கம் இருந்தும் வண்டி வரும். அந்த வண்டியெல்லாம் வந்து நின்னுச்சுன்னா, டோட்டலா அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஸோ, நம்ம ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வண்டிக. அந்த வண்டியில நம்ம இன்னுமே ஈஸியா இருக்கணும்னா, அதுக்கான ஒரு ரூல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, இங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா தான், நம்மனால நம்ம நெனச்ச நேரத்துக்கு, நெனச்ச இடத்துக்கு கம்பல்சரி போவே முடியும். அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லாம யார் வேணா, என்ன வேணா பண்ணலாங்கிறது இருந்துருச்சு அப்படின்னா, அங்க அது உபயோகமே கிடையாது. இத நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தா யோசிச்சீங்க அப்படின்னா, கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னா, ஏன் கெட்டது நடக்குது? அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். இப்ப இன்கேஸ் நீங்க அந்த 4 செகண்ட் நிக்காம, அந்த 4 செகண்ட பைக்காட் பண்ணி, அந்த காருக்கு முன்னாடி அவனையும் தாண்டி நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
நீங்க போகும்போது ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் வந்திருந்தான் அப்படின்னானா, அவன் அவனோட டைமுக்கு தான் வந்திருப்பான். ஆனா, நீங்க உங்க டைமுக்கு போகாம அவன் டைமுக்குள்ள போயிருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். மேபி அது சின்ன ஸ்க்ராட்சாவும் இருக்கலாம். நீங்க போறது டூ வீலர், ஆப்போசிட்ல வந்தது லாரியா இருந்துச்சுன்னா, நம்மளே இல்லாம கூட போகலாம். இந்த இடத்துல கடவுள் படைச்ச இந்த உலகத்துல ஏன் கெட்டது நடக்குன்னு நம்மளால கேட்க முடியுமா? நம்ம ஒரு விஷயத்த சரியா செஞ்சோம் அப்படின்னம்னா, அது நமக்கு சரியா நடக்கும். நம்ம சரியா செய்யாம, அந்த விஷயத்து மேல குத்தம் சொல்றது எந்த விதத்தில நியாயம்? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது இந்த ரோடு இந்த விஷயத்துக்கு மட்டும் தான் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நீங்க வித்தவுட் எனி ஆக்சிடென்ட் ஒரு டிராஃபிக் சிக்னல ஸ்கிப் பண்ணி போயிருக்க முடியும். ஆனா, இன்னைக்கு நீங்க செஞ்சது 1 வருஷம் கழிச்சு உங்க டைம் லைன்ல ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ணி, அந்த இடத்துல உங்கள இன்னும் பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல அது சிக்க வைக்கும். இல்ல உங்கனால பெரிய ஒரு தப்பு நடக்கறக்கு அது காரணமா இருக்கும். இந்த காலநிலை அப்படிதான் செயல்படவும் செய்யும். இது இயற்கையோட விதி. ஒரு விஷயம் இந்த டைம் லைன்ல இப்படி நடந்துச்சுன்னா, இதற்கான பின்விளைவுகள் தான் அத நோக்கி நகருமோ தவிர, இப்ப இந்த டைம் லைன கடந்துட்டோம் அப்படின்னம்னா, இதோட இது முடிஞ்சிருங்கிறதே கிடையாது. இத சார்ந்தது தான் இனி உங்களுக்கு நடக்கவே ஆரம்பிக்கும். ஸோ, இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது மத்தவங்களையும் காயப்படுத்தாம, நம்மளும் காயப்படாம, சரியான விஷயத்த நம்ம எப்ப செய்றோமோ, அப்ப அது நமக்கு சரியான ஒரு விஷயத்த கொண்டாந்து குடுக்கும். இதே மாதிரி இப்ப நம்ம நெறைய நேரத்துல யோசிப்போம். ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வருது. இல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அங்க ஒரு 200 பேர், 300 பேர் இறந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாதா? ஏன் இப்படி நடக்கணும்? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இதையும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாததா தான் இருக்கும். ஏதோ பாயிண்ட்ல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஸ்கிப் பண்ண ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த இடத்து வரைக்கும் அத கூட்டிட்டு வந்திருந்திருக்கும். ஒரு ட்ரெயினுக்கு ப்ராப்பர் சிக்னல் தராம இருந்த ஒரு சிக்னல் கார்டோட பிரச்சனை தான் 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு காரணம். அவரு செஞ்ச தப்புக்கு இந்த 200 பேர் ஏன் சாகணும்? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இத கொஞ்சம் புரிதலோட யோசிச்சோம் அப்படின்னம்னா, இது ஒரு டைம் லைன்ல நடக்கிறது. இங்க அவரு செய்ய மறந்த ஒரு செயல், அதற்கான விளைவு தான் இது. இது இந்த ஒருத்தரால தான் இது நடந்துச்சான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அவரு அங்க அந்த விஷயத்த செய்யறதுக்கு காரணம் இன்னொரு விஷயமா இருந்திருந்திருக்கும். அதாவது நம்ம நம்ம லைஃப்ல செய்யற ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறல்கள் கூட நம்ம வாழ்க்கையில பின்னாடி நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து முடியும். ஸோ இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போறதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மீறுறது தான். நீங்க என்னைக்கு ஒரு ரூ. 1000 ஒரு ஓட்டுக்கு வாங்கிட்டு போடுறீங்களோ, உங்ககிட்ட இருந்து ஒரு ரூ. 50,000 அவங்கனால எடுத்துக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த தான் நீங்க அவங்களுக்கு குடுக்குறீங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க ரூ. 1000 வாங்கல. இன்னைக்கு நான் உன்ட்ட ரூ. 1000 வாங்கிக்கிறேன். இந்த 5 வருஷத்துல என்கிட்ட இருந்து நீ ரூ. 50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஏன்னா, நீங்க போற இடத்துலலாம் அப்படியான ஒரு ஆள் அந்த இடத்துக்கு மேல வந்தாங்கன்னா, கீழ அவன் குடுத்துட்டு வந்த காசெல்லாம் எடுக்கறக்கு அவன் இன்டூ 2ல தான பார்ப்பாங்க. அப்ப நீங்க காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறது கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறல் தான். இது உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்ப இதுக்கு அடுத்த விஷயமான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதத்தான் நீங்க ஆக்சுவலா பிரேக் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணா மட்டும் தான், இந்த கடவுள் படைச்ச உலகம் ஏன் சொர்க்கமா இல்லாம நரகமா இருக்குங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அத பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த உலகம் எப்பவுமே நரகமா மட்டும் தான் இருக்கும். இது உங்களுக்கு முதல்ல முழுசா புரியணும் அப்படின்னா, உங்க மனசு முதல்ல நிர்வாணமாகணும். இந்த மனசு நிர்வாணமாகணும் அப்படிங்கிறதோட விளைவு என்ன அப்படின்னா,